லவ் படம் ஹிட் ஆகுமா லவ் ஃபெயிலியர் படம் ஹிட் ஆகுமா? என்னையுமே லவ் ஃபெயிலியர் படம் தான் ஹிட் ஆகும். அதுதான் இது. டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது படம் இல்ல வரலாறு. ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட வரலாறு அப்படியே வச்சுக்காரு. படம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து லவ் போர்ஷனாவே முடிஞ்சிடும், லவ் என்டர்டைன்மெண்ட் அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் இது வந்து ஃபுல்லா அந்த எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் பிடிச்சி தாறு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல அதுவும் வெளியே வர மாட்டேங்குது. செம படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது மொக்க போட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் லவ் டுடே மாதிரி இருந்தா கூட தப்பிச்சிடலாமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பார்த்தனா தாறு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான படம். என்ன தேவை கண்டென்ட்குள்ள வந்து கரெக்டா 25 நிமிஷம் வந்துருங்க. 25 நிமிஷம் நம்ம கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. டைமையும் பாக்குறது, படத்தையும் பாக்குறது. என்னடா உள்ளுக்குள்ள வரல கண்டென்ட்குள்ள பார்த்தா 25 நிமிஷம் வந்தாங்க. ஓ கண்டென்ட் இதை நோக்கி தான் போதுங்க. அந்த இடத்துலயே நீங்க சீட் அடிச்சு மூமெண்ட் தான் நல்லா போயிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செம்ம வைப்னா வைப், அப்படி ஒரு வைப்பு. அது குட்டி டிராகன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிருக்கானுங்க, வேற லெவல்ல வாழ்ந்துருக்காப்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல. நான் வந்து யுவராஜ் செகண்ட் ஹாஃப் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வைப் தான் இருந்தேன். ஏன்னா ரியாலிட்டி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு படம் என்ன என்டர்டைன்மெண்டா வருமா அது வந்து பக்காவா கொடுத்துக்கிறாரு. டேரக்டர் உண்மையிலே சொல்றேன், இந்த அளவுக்கு எடுப்பாரு நான் சத்தியமா வரும்போது நம்பிக்கை வைக்கல. பட் அது வந்து நல்லாவே பூர்த்தி போட்டாரு. சொல்றேன் சூப்பர். அர்ஷத் மாதிரி மட்டும் சூப்பர். மிஸ்கின் வந்து இந்த படத்துல திட்டாம நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன்னா எங்கடா திட்டி மொக்க வாங்கிடுவாப்லன்னு நினைச்சு பார்த்தா எந்த திட்டாம ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காப்ல, சூப்பரா பண்ணிருக்காப்ல. அவருக்கு என்ன கேரக்டரோ அதை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அந்த டான் பத்தின எஜே சூர்யா பண்ணதை விட சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் அந்த ரியாலிட்டியா ஒரு ப்ரொஃபசர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தரமா கொடுத்துருக்காரு. மிஸ்கினேக்காக இந்த படம் பார்க்கலாம். உண்மையா அது வந்து ரியாலிட்டியா நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு நல்ல சின்சியரான ப்ரொஃபசர். இது வேற ஒருத்தரா இருந்தா வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கிறது பணம் புடுங்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் பணம் எல்லாம் புடுங்க ஆனா நீங்க நல்லா படிச்சு முன்னே அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லிருக்கா. சூப்பர் கேரக்டர். படம் வந்து 1 மந்த்துக்கு மேல ரன்னிங். இந்த படம் பீட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல கண்டிப்பா இந்த படம் வந்து அதை பீட் பண்ணும் தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னா லவ் டுடேங்கிறது ஒரு யூத்தான லவ்வுக்கு வந்து என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறத காமிப்பாப்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிறகு பையன் அரியர் வச்சவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஆல் கிளியர் வச்சவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதை பூரா சொன்னதுனால அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாப்ல. இப்ப வந்து முன்னேறலாம், எந்த வகையில முன்னேறணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ நல்ல சக்சீட் தான், நீ முன்னேறிட்ட, எல்லாமே கிடைக்குது. ஒரு காரு, பணம், பங்களா, பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரிச்சான பொண்ணு கிடைக்கும். ஆனாலும் இந்த சக்சஸ் வந்து என் முறைப்படி வந்துச்சான்னு சொல்லும்போது ஒரு கில்ட் இருக்கும்ல, அந்த கில்ட் தான் இந்த படத்தை சொல்லுது. இந்த கில்ட்னால அவன் என்ன மாதிரி ஃபீல் பண்றான், கடைசியா என்னமா ஒரு முடிவு எடுக்குது, திரும்ப வந்து குடிசைக்கு வர்ற மாதிரியோ அப்படி கோபுரத்துக்கு போறானா அப்படிங்கிற சொல்றது இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். லவ் டுடே வந்து ஃபுல்லா லவ் படம். இது வந்து லவ் ஃபெயிலியர் படம். உனக்கு லவ் படம் ஹிட் ஆகுமா லவ் ஃபெயிலியர் படம் ஹிட் ஆகுமா? என்னையுமே லவ் ஃபெயிலியர் படம் தான் ஹிட் ஆகும். அதுதான் இது. விஜய் சேது பிரிண்டாரு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து பிரதீப்புக்கு அடுத்தது பிடிச்ச கேரக்டர் விஜய் சேது. அவர் வந்து ரியாலிட்டியா பண்ணிருக்காரு. அதாவது ஒருத்தர் அழுத்தின ஒரு ஃப்ரெண்ட் வந்துருமா, டேய் நான் தொலை தாங்க முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிக்கிறாரு. உண்மையே தரமாகுது. அவரு யூடியூப்ல எந்த அளவுக்கு பண்ண வரும் அந்த அளவுக்கு சூட் ஆகி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தரமாகுது அவரோட கேரக்டர். வீலாக்குங்கிறது ஒரு பிசினஸ் அவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் மக்களுக்கு பெருசா ஒன்றும் சோசியல் மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இது வந்து மீடியா பெரிய ஸ்கிரீன் தான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரோ சாதிக்க முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த அர்ஷத் கான்லாம் செம்ம வாழ்க்கை வந்திருக்காப்ல. செகண்ட் ஹாஃப்ல வருவார். அவர் வந்ததுல இருந்தே ஒரே வைப்ஸா குட்டி டிராகன் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. யூடியூப் இதை கம்பேர் பண்ணாதீங்க. யூடியூப் வேற, இது வந்து உண்மையிலே வந்து விஜய் சேதுக்குன்னே நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் குடிச்சிடும். ஏன்னா வந்து அது ஃப்ரெண்டா என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் படத்துல பண்ணிருக்காரு. தரமான கேரக்டர், ரியாலிட்டி கேரக்டர். உங்களுக்கு வேற எதுவும் பில்டப்பே கிடையாது. நீங்க பிரதீப் கொடுத்த பில்டப் கூட விஜய் சேதுக்கு இல்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் குடிச்சிடும். ஏன்னா ரியாலிட்டியை சொல்லி அங்க கவுண்டர் அடின்னு சொல்லிட்டு தரமா பண்ணிக்கிறாரு. விஜய் சேது ஃபேன்ஸுக்கு ஆனா அர்ஷத் கான் வந்து நல்ல பில்டப் கொடுத்துருக்காங்க. அர்ஷத் கான் வந்து செம்ம பில்டப். ஏன்னா பிரதீபோடைய ஃப்ரெண்டா வர்றது யாரு கேட்டீங்கன்னா நம்மள விஜய் சேது. ஆனா இவரோட ஜூனியரா வர்றதுனால இவர் காலேஜ் பிடிச்ச பின்னாடி யாரா அங்க காலேஜ்ல டிராகன் சொல்லிட்டு பார்த்தா குட்டி டிராகன் சொல்லிட்டு அர்ஷத் கானை பண்றாங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. ஆனா அர்ஷத் கானும் கடைசியில திருந்துருச்சு, செம்மையா இருக்கும். சரி நீ சொல்லிட்ட, உன்னோட இன்ஸ்பிரேஷன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் நீ, அதனால நான் படிக்கிறேன்டா மச்சான் சொல்லும் போது அர்ஷத் கானோட கேரக்டர் வந்து கொஞ்சம் காண்டேத்துற மாதிரி தான் இருக்கும், கோளாறு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் அவரே வந்து பாயிடும் இவன் இப்படிதான் சொல்லிட்டு. ஏன்னா பிரதீபே காண்டேத்துற கேரக்டர் அர்ஷத் கான். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பாயிடும் இவர்தான் போய் சொல்லிட்டு அந்த புள்ளிங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அர்ஷத் கான். பார்க்கும்போது லாஸ்ட்ல நமக்கு என்ஜாய் பண்ண ஃபீல் ஆயிடும். நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பாட்டு 3 சாங்குமே நல்லா இருக்கு. எஸ்டிஆரோட பாட்டு செம்மையா இருக்கு. எஸ்டிஆர் பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தியேட்டருக்கு இழுக்கிறது மாதிரி சீன்ஸ் தான். அவர் நல்ல சீன் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திக்கிச்சா ஒரு பாட்டு, 3வது பாட்டு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு படம். எனக்கு எஸ்டிஆர் பாட்டு இன்னும் மைண்ட் ஓடினே இருக்கு. ஆக்சுவலா அந்த பாட்டுக்காகவும் தான் வந்தேன். 75% படத்துக்காக 25% எஸ்டிஆர் பாட்டுக்காக தான் வந்தேன். பாட்டு பாட முடியுமா?
பாட்டா ஏண்டி விட்டு போன என் இதயம் கல்லா தாவுரண்டி அந்த மாதிரி பாட்டு தான் உண்மையா சொல்ல. அது வந்து நீங்க கரெக்டான இடத்துல பஞ்ச் பண்ணிருப்பாங்க, ஆமா. செம்மையான இடத்துல பஞ்ச் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கே மனசு கவலை போகும். அதோட எஸ்டிஆரோட அந்த மெஸ்மரிசமான வாய்ஸ் வந்தோன்னே நம்ம பிரேக்கப் ஆன மாதிரியே இருக்குங்க. சீரியஸாவே அந்த அளவுக்கு பண்ணது இந்த படத்தோட சக்சஸ் இருக்கலாம். யாரா இருந்தா சரி வந்து பாடி தைரியமா பாடி இந்த படத்துக்கு இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பில்லரா இருக்கும்னு நினைச்சு பாடுறா இல்லையா, பாடி கொடுத்த எஸ்டிஆருக்குமே நம்ம பாராட்டணும். ஒரு படத்தோட 1/4 மணி நேரத்திலேயே அந்த பிரேக்கப் சாங் வருது. வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த ஃபீலோட எடுத்துன்னு வரதுனால எஸ்டிஆர் வாய்ஸால மட்டும்தான் முடியும். கரெக்டா ஃபர்ஸ்ட் அதே சொன்னேன், இந்த 20 நிமிஷம் சொன்னேன் இல்லையா என்னடா கதைக்குள்ள வர்றேன்னு, அந்த 20 நிமிஷம் தான், அந்த 20 நிமிஷம் மாஸ் பண்ணிட்டானுங்க. எனக்கு பிரதீப்னு மட்டும் இல்ல, அந்த ரஞ்சித் நடிச்சா கூட கதையும் கதைக்களம் நல்லா இருந்தா நாங்க வெல்கம் பண்ணுவாங்கிறதுக்கு இந்த படம் வந்து சாட்சி. அவர் டைரக்ஷன் பண்ணா டைரக்ஷன் பண்ணிக்கிட்டோம், ஆனா ஆக்டராவும் இந்த படத்துல ஜெயிச்சா அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லங்க கண்டிப்பா பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் சரியான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க வந்து ஒரு சீன்ல அது வைக்க முடியாது, அவர் வந்து 2-3 சீன்ல அது வச்சிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் குதிக்க ஒரு சீன்ல ஜிவிஎம் முன்னாடி வந்து குதிப்பாரு, ஒரு கிளைமேக்ஸ்ல அது ஒரு அப்பா முன்னாடி காலில் விழுந்து அதுவும் சரியானது. எல்லாமே வந்து அந்த எமோஷன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கேப்பாப்ல. ஏன் குதிக்கிறாரு அதெல்லாம் சொன்னா அப்போ அதெல்லாம் வந்து சாதாரணமா எதுவுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிருப்பாப்ல செம்மையா. வந்து போப்பா தனுஷ் மூவி மறந்துடும். நீங்க வந்து ஏஐ பண்ற மாதிரிதான் இருக்குது தனுஷ், அந்த அளவுக்கு ஏஐ பண்ணாத தனுஷ் மாதிரிதான் இருக்காப்ல. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, தூள் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இருக்கட்டும் போட்டி இருந்தா நம்ம சந்தோஷமா ரசிக்கிறோம்ல. அவருக்கு போட்டினா அவருக்கு தான் பிரச்சனை, யாருக்கு தனுஷ்க்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. தனுஷ் டைரக்டர் வந்து ஆக்டர் ஆயிட்டாரு போல இல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே உள்ள மேல உள்ள கீழே வருவான்னு சொல்லி. உண்மையில சொல்றேன், இந்த பிரதீப் இல்ல யார் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிறதுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு காரணம். ஏன்னா கதையும் கதைக்களமும் மோட்டிவேஷனோட முடிச்சுட்டு படம் முடிஞ்சு போடான்னு சொல்லாம நீ வந்த வழி வந்து சரியான வழியா, நம்ம கில்ட் ஆகி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த வெற்றியை வந்து எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர வெற்றி, கார் இருக்கு, பங்களா இருக்கு, சூப்பர் ஃபிகர் இருக்குது, என்ன வேணாலும் இருந்தாலும் சரி அந்த வெற்றி வந்து முறையா வந்துச்சான்னு வரும்போது திருந்துறாவில பாருங்க ஒரு சீனு, அதுக்கு பின்னாடி ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க, சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு பண்ணாங்க. இந்த படத்தோட சக்சஸ். அஸ்வந்த் மாரிமுத்து பேர் போடும் போது அழுதுட்டாங்க, உங்க கண்ணு கலைச்சு அந்த அளவுக்கு படம் வந்து தரமா கொடுத்துருக்காரு. சூப்பர், அவரோட ஃபீலிங்ஸ் அப்படியே கொடுத்துருக்காரு. சூப்பர்.